நம்ம வந்து இருட்டில் தான் ஓய்வு எடுக்கணும். அதாவது நல்ல இருட்டு. இப்போ இரவில் வந்து ஏன் நம்ம தூங்குறோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. கண்ணு திறந்திருந்தாலும் நம்ம எதையும் பார்க்க முடியாது. வேறு வழி இல்லை, நீ கண்ணை மூடி தான் ஆகணும். கண்ணை திறந்து பிரயோஜனம் இல்லை, எதுவுமே தெரியாது இருட்டில். அதனால் இருட்டில் எதுவுமே தெரியாது, அல்லது சரியாக தெரியாது, மங்கலாக தெரியும், தெளிவாக தெரியாது. அதனால் நீ என்ன பண்ணு, வெளியில் எங்கேயும் நடமாடாத. எங்கே போய் எங்கேயா பள்ளத்தில் விழுந்துருவா, பூச்சி இதாக கடிச்சிரும். நீ பத்திரமா ஒரு இடத்துல இருக்கிறது தான் நல்லது. இருந்துகிட்டே கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கு, அப்போ கூட பிரயோஜனம்லாம் எதிரில் பக்கத்தில் இருக்க கூட ஒன்றும் தெரியாது. அதனால் நீ கண்ணை மூடி தூங்கிடு. தூங்குவதற்கான நேரமாக அதை ஒதுக்கிவிடு. உடம்புக்கு ஓய்வு வேறு தேவைப்படுது. அப்போ உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுது. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் இருட்டு. அப்படி நம்ம இருட்டுன்னா ஓய்வு எடுக்கணும். இருட்டில் தான் ஓய்வு எடுக்கணும். விளக்கு போட்டு லைட்டை போட்டு, நீங்கள் லைட்டை போட்டாலே கண் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த இமைகளையும் தாண்டி ஊடுருவி வெளியில் உள்ள காட்சிகளை பார்க்கும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு, அந்த அளவுக்கு அது எச்சரிக்கையானது. ஆனால் இருட்டில் நீங்கள் கண்ணை திறந்திருந்தாலும் முன்னாடி இருக்க தெரியாது. ஆனால் வெளிச்சம் வந்துருச்சுன்னு வைங்க, கண்ணை மூடி இருந்தாலும் கண்களுக்கு தெரிந்து விடும் வெளிச்சம் வந்து விட்டது என்று. அந்த அளவுக்கு பார்க்குற திறன் உடையது. பார்க்குற அந்த திறன் உடைய அந்த கண்களாலேயே இருட்டில் எதையும் பார்க்க முடியாது. அப்போ கண்ணை திறந்துருக்கிறதுல எனக்கு வேலையே இல்லை, கண்களுக்கு வேலையே இல்லை, இங்கே எதையுமே என்னால் பார்க்க முடியல, என்னால் வேலை செய்ய முடியல, சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு கண்ணை வேறு வழியில் கண்ணை மூடிடுது. அதனால் இருட்டுன்னா நம்ம தூங்கணும். இருட்டில் தான் தூங்கணும். முதல்ல வெளிச்சத்தில் தூங்கக்கூடாது. வெளிச்சத்தில் தூங்கினா அது முழுமையான ஓய்வு எடுக்காது. வெளிச்சம் வந்துட்டுனாலே கண் விழித்து கொள்ளும், அது முழிச்சுக்கும். அதால் தூங்க முடியாது. தூங்கி அப்படி பழக்கப்படுத்தக்கூடாது. வெளிச்சத்தில் விழிப்புடனும் இருட்டில் ஓய்வெடுக்கவும் நாம் பழகியிருக்க வேண்டும். அதற்கு அதில் வந்து இருட்டில் விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்குன்னு சொல்கிறது, அது மாதிரி அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் நல்லா இருட்டில் தூங்கினா தான் உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். ஒரு நிம்மதியான தூக்கம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? இருட்டில் தூங்கணும். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த விடி லைட்டு கூட போடக்கூடாது. கரு கும்முன்னு இருட்டு இருக்கணும். அதுதான் நல்ல இரவு. கரு கும்முன்னு ஒரே இருட்டாக இருக்கணும். அல்லது கண்ணை மூடுனா உனக்கு இருட்டாக இருக்கணும். பார்த்துருக்கும்போது இப்போ இருட்டாக இருக்குது, நிலா வெளிச்சம் இருக்குது, சரி ஓகே. கண்ணை மூடினா நல்ல கருப்பாக இருட்டாக இருக்குது அப்படின்னா நல்லது. தூங்குவதற்கு ஏற்ற ஒரு மனநிலை அது தந்துவிடும். அதனால் இரவில் வந்து இரவுனாலே இருட்டு. அதனால் இருட்டில் தான் தூங்கினா தான் உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லா ஓய்வு எடுக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு இருட்டில் தான் தூங்கணும். விடி லைட்டு எதுவும் போட்டிருக்கக்கூடாது, லைட்டு போட்டே தூங்கக்கூடாது, சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அமைதி தேவைப்படுகிறது. பிற உயிரினங்களுக்கும் அது தேவைப்படுது. ஆனால் அவைகளால் அதை சாத்தியப்படுத்த முடியாது. ஆனால் நம்மளால் அதை சாத்தியப்படுத்தணும். பிற உயிரினங்களுக்கு இரவு நேரத்தில் இரவு இருந்தால் எல்லாத்துக்கும் இரவு தான், நமக்கு இரவு தான். ஆனால் சத்தம் இல்லாமல் நம்மளை போல் நிம்மதியாலாம் தூங்க முடியாது பிற உயிரினங்களுக்கு. நாம் நிம்மதியாக தூங்குவதற்கு நம்மை சுற்றி ஒரு தடுப்பு அணை கட்டிக்கொள்கிறோம். வீடு, அதான் வீடு. ஒரு குடிசை அல்லது வீடு கட்டிக்கொள்கிறோம். எதுவும் நம்மளை தொந்தரவு பண்ணிடக்கூடாது, நிம்மதியாக நம்ம தூக்கம் தடைபட்டுறக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண், கதவெல்லாம் மூடிட்டு நம்ம உள்ளே படுத்து நிம்மதியாக தூங்குறோம். பூச்சி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு, எக்காரணம் கொண்டு வெளியில் இருக்கிற பூச்சி வராது, மழை பெஞ்சாலும் ஊற்றாது, நிம்மதியாக தூங்கலாம். பூச்சி எதுவும் வராது, கொசு எதுவும் கடிக்காது, நிம்மதியாக தூங்கலாம். அப்போ தான் மனிதர்களுக்கு அந்த ஓய்வு தேவைப்படுது. ஆனால் பிற உயிரினங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருட்டு தான், ஆனால் வந்து கொசு கடிக்கும், எல்லாம் மழை பெஞ்சால் நனைய வேண்டியிருக்கும். வேறு என்ன பண்ண? மனிதர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால, மனம்ங்கிற ஒரு நோய், அந்த மனம் என்கிற நோயை பயன்படுத்தி அவங்க மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு தேவை. ஏன்னா மனிதர்கள் ஒரு நோயாளிகள், மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க. மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு தேவை. பிற உயிரினங்களுக்கு மனம் என்கிற நோய் கிடையாது. அவங்களுக்கு சும்மா அந்த மழையிலையும் நினைஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்களால வாழ முடியும். நமக்கு இப்படி ஒரு ஓய்வு என்பது, இப்படி ஒரு தூக்கம் இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளால் திறந்த வழியில் தூங்க முடியாது. திறந்த வழியில் பிற உயிரினங்களைப் போல் தூங்க முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க. மனம் என்பது எல்லாருமே, மனிதர்கள் அத்தனை பேருமே நோயாளிகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள் அத்தனையுமே நோயாளிகள். வீடுங்கிறது ஒரு மருத்துவமனைன்னு கூட வச்சுங்க. மற்ற ஒரு ஆடோ மாடோ எங்கே வேணாலும் படுத்து தூங்கும். ஒரு குரங்கு ஏதாவது ஒரு மரத்தில் உட்காந்துக்கும், ஒரு பூனை ஏதாவது மரத்தில் உட்காந்துக்கும், ஒரு பறவைகள் எல்லாம் மரத்தில் உட்காந்துக்கும். ஆனால் மனிதர்களுக்கு வீடு போன்ற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. எந்த ஒரு உயிரினமும் இந்த மாதிரி இருக்காது. பறவைகள் கூட எப்போ கேட்டு தெரியுமா? முட்டை போட்டு குஞ்சு உரிப்பதற்காக தான் கூட்டில் இருக்குமே தவிர மற்ற நேரத்தில் அது கூட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு வீடு என்பது ஏன் தேவைப்படுகிறது? எப்பொழுதும் வீட்டிலே இருக்கிறார்களே. பறவைகள் முட்டை போடும்பொழுது தான் கூட்டில் வசிக்கிறது, மற்ற நேரங்களில் அது கூட்டில் வசிக்காது. அதுவும் பெண் பறவை, குட்டி குஞ்சுகள், அவைகள் மட்டும்தான் அந்த கூட்டில் வசிக்கிறது. அப்புறம் பறந்துருச்சுன்னா அப்புறம் பறவை அதுக்கு கூடு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ மனிதர்கள் மட்டும் எப்போ ஏன் வீடு தேவை அப்படின்னா,
மனிதர்களால் திறந்த வெளியில் தூங்க முடியாது. இந்த குளிரோட பாதிப்பே என்ன பண்ணணும், மனிதர்களை தூங்க விடாது. நிம்மதியாக தூக்கம் தேவை, மனிதர்களுக்கு சரியான தூக்கம் தேவை. பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அரைகுறை தூக்கம், அப்படி விழுந்து எந்திரிச்சு அப்படி தூக்கிட்டு போயிடும். அந்த ஓய்வு பிற உயிரினங்களுக்கு போதுமானது. ஏன்னா அவைகளுக்கு மனம் என்கிற நோய் இல்லை. நாமெல்லாம் நோயாளிகள், மனிதர்கள் அத்தனை பேர் நோயாளிகள். மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால தான் நம்ம மனிதர்களாகவே மாறினோம். முதல்ல நம்ம குரங்காக இருந்தோம், விலங்குகளாக இருந்தோம். குரங்குங்கிறது எது? விலங்கு. இப்போ குதிரை, ஆடு, மாடு இதெல்லாம் என்னது? விலங்கு. அப்போ குரங்கும் ஒரு விலங்கு. இப்போ நம்ம விலங்கு கிடையாது, இப்போ மனிதராக மாறி இருக்கோம். ஆனால் நாம் இப்போவும் குரங்கு தான். குரங்குகளுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகள் இப்பொழுது மனிதராக மாறிவிட்டது. மனிதராக யார் வேணாலும் மனம் என்கிற நோய் ஒரு சிங்கத்துக்கு ஏற்பட்டால் கூட அது மனிதராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பறவை என்பது என்னது? காக்கா, குருவி, கிளி எல்லாம் பறவை தான். அதுபோல் விலங்குனா எது? ஆடு, மாடு. விலங்குகள்னால் தாவர உண்ணிகள், மிருகம்னா மாமிச உண்ணிகள். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மிருகம்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு யானையை மிருகம்னு சொல்லக்கூடாது, ஒரு குதிரையை மிருகம்னு சொல்லக்கூடாது. ஒரு சிங்கத்தை, கரடியை, புலியை, சிறுத்தையை தான் மிருகம்னு சொல்லணும். அப்போ நம்ம முதல்ல தாவர உண்ணிகள். நம்மலாம் குரங்காக இருக்கும்போது காய்கறிகளை தான் சாப்பிட்ருப்போம், காய்கறிகள், இலைத்தலைகளை தான் சாப்பிட்ருப்போம். அப்போ நம்ம குரங்காக இருக்கும்போது விலங்காக இருந்தோம். அப்போ குரங்காக தான், இப்போவும் குரங்காக தான் இருக்கிறோம். விலங்குகளாக இருந்தோம். விலங்குகளாக இருக்கும்போது நமக்கு மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? விலங்கு நிலையை இழந்து விலங்குகளாக நம்மால் திறந்த வழியில் வாழ முடியலை. அப்போல்லாம் நம்ம திறந்த வழியில் தான் வாழ்ந்தோம். நமக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால தான் நம்மளால் திறந்த வழியில் வாழ முடியலை. திறந்த வழியில் அதாவது மனம்ங்கிற நோய் ஏற்பட்டனால இந்த குளிர் இதெல்லாம் தாங்க முடியல. பிற உயிரினங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். குளிக்காமல் கூட அதெல்லாம் இருக்கும். நம்மளால டெய்லி குளிச்சாகணும், டெய்லி பல் வளர்க்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. நம்ம திறந்த வழியில் படுத்தா செத்து போயிடுவோம். ஆயுட்காலம் குறைஞ்சிடும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஒரு அமைதியாக வாழ முடியாது. டென்ஷன் அதிகமாகிடும். நல்லா தூங்கினா தான் டென்ஷன் குறையும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறோம். அதான் வீடு. அதுக்குள்ளே நம்ம பத்திரமா போய் படுத்து தூங்குகிறோம். பகல் நேரத்தில் உழைக்கிறோம், ஆடுறோம், களைப்பு வந்தால் திரும்பவும் படுத்து தூங்குகிறோம். அதனால் மனம் என்னும் நோயை அதனால் இருட்டில் படுத்து தூங்கணும். இருட்டில் தொந்தரவே இல்லாமல், கொசுக்கடி எதுவும் இல்லாமல் குளிச்சுட்டு தூங்கணும். அப்போ தான் குளிக்கலைன்னா அந்த பகலில் உழைச்ச களைப்பு நிறைய கிருமியெல்லாம் இருக்கும், அரிக்கும். அதெல்லாம் நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு நிம்மதியாக இடையூறுகள் இல்லாமல் தூங்க வேண்டும். அதற்கு தான் குளிச்சுட்டு தூங்கணுங்கிறது. எதுக்காக குளிச்சுட்டு தூங்கணும்னா, பகலில் உடம்பெல்லாம் காலையில் குளிச்சிருப்போம், அப்புறம் பார்த்தா பகலில் வேலையெல்லாம் பார்த்துருப்போம். உடம்புல வேர்வை, கிருமிகள், அரிப்பு, இப்படி நிறைய விஷயம் சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இடையூறுகள், தூக்கம் கலைந்து விடும். நல்ல தூக்கத்தை தூங்க முடியாது. ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்குவதற்கு இது தடையாக இருக்கும். நல்லா ஆழ்ந்து தூங்கினா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நல்லா குளிச்சுட்டு உடம்புல உள்ள கிருமிகள் எல்லாத்தையும், அழுக்கு எல்லாத்தையும் களைந்து விட்டு, நீக்கி விட்டு, சுத்தமாக குளிச்சுட்டு போய் படுத்து நிம்மதியாக தூங்கணும். கொசுக்கடி எதுவும் இருக்கக்கூடாது. வெளிக்காற்று நல்லா உள்ளே போகணும். அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இப்படி அதனால் இருட்டில் நல்லா படுத்துக்கணும். இருட்டில் படுத்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனிதர்கள் ஏன் வீட்டில் தூங்குகிறார்கள்? மனிதர்கள் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவர். வீடு என்பது உண்மையில் ஒரு மருத்துவமனை. நம்ம ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி பேஷண்ட் தான். நம்மளாம் மனிதர்கள்னால் யாருன்னா, மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டு வீடு என்கிற ஐசியூ வார்டில் அட்மிட் செய்யப்பட்ட பேஷண்ட், நடமாடும் நோயாளிகள். நாமெல்லாம் நடமாடும் நோயாளிகள். மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட நடமாடும் நோயாளிகள் தான் மனிதர்கள். அந்த நோய் தான் நம்ம மனித உருவத்திற்கு நம்மை மாற்றியது. விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டது. ஏன் அந்த நோய் ஏற்பட்டது? மரண பயம். காடுகளில் உணவுச்சங்கிலி பிரச்சனையினால் ஏற்பட்ட அந்த மரண பயம். சிங்கமும் புலியும் அதெல்லாம் ரவுடிகள். அந்த ரவுடிகளாக இருக்கிற சிங்கம், புலிகளும் நம்மளை கடித்து குதறும். பார்த்திங்களா? உயிரோடே கதறும். ஐயோ அம்மான்னு கத்துவோம். நம்ம உயிரோட வச்சு நம்முடைய இதயத்தை பிடுங்கி சாப்பிடும். நம்மளே பார்க்கலாம், நம்ம இதயத்தை தான் இப்போ பிடுங்க போகுது அப்படின்ட்டு. நம்ம கிட்னியை தான் இப்போ கடிக்க போகுது அப்படின்னு நம்மளே பார்க்கலாம். நம்ம தொடகரியை தான் இப்போ சாப்பிடுது. ஒன்றா சாப்பிடும். இந்த தொடையை இப்போ சாப்பிடும், அப்புறம் அந்த தொடையை சாப்பிடும். உயிரோடு சாப்பிட்டா தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷான உணவு அது. அதுக்கு முதல்ல இந்த தொடையை சாப்பிடும், அப்புறம் இந்த தொடையை சாப்பிடும், அப்புறம் வயிற்றை பிடுங்கும், அப்புறம் தான் நமக்கு உயிர் போகும். இதயத்தை சாப்பிடும்போது நமக்கு உயிர் இருக்காது. அப்போ இதெல்லாம் பார்த்து நடுங்கிடுவாங்க. அப்படி இந்த ரவுடிகள், காடுகளின் ரவுடிகளான அந்த சிங்கம், புலிகள், அவைகளின் தாக்குதலால் ஏற்பட்ட, மனிதர்களுக்கு ஏற்பட்ட அந்த பயத்தில் அப்படியே நடுங்கிடுவாங்க. அந்த நடுக்கத்தில் தான் மனம்ங்கிற நோயே வந்துச்சு. அப்புறம் நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு அப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்தால் தான் அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். அந்த மரண பயம் தானே மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த மரண பயத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். அப்போ மரண பயம் ஏன் ஏற்படுது? இந்த சிங்கம், புலி, கரடினால, காட்டில் வாழ்கிறதுனால. சிங்கம், புலி எங்கேருந்து தாக்குன்னு சொல்ல முடியாது. காடுகளில் நம்ம பாதுகாத்துக்க முடியாது. வாங்கடா சமவெளிக்கு. இந்த மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மனித உயிர்கள் சமவெளியில் போய் வசித்தால்தான் இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள்.
சமவெளியில் போய் வசிக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு பயம் இருக்காது. காடுகளில் வசித்தால் எங்கேருந்து புலி வருதுன்னு சொல்ல முடியாது, பயத்திலே நடுங்கி செத்து போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காடுகளில் வசிக்கிற மக்களை போய் பாருங்கள். இந்த ஊட்டி, கொடைக்கானல், மாவீரன் வீரப்பன் வாழ்ந்த காடுகளெல்லாம் போய் பாருங்கள். அங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா வாழ்வாங்க? அப்படியே ரோபோட் மாதிரி போவாங்க. எப்போ பார்த்தாலும் பயம், எங்கேருந்து கரடி வரும்னு சொல்ல முடியாது, எங்கேருந்து புலி வரும்னு சொல்ல முடியாது. ரோபோட் மாதிரி போவாங்க. ஆனால் சொல்லிப்பாங்க, கரடியெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாங்க, யானையை வந்து நீங்கள் பயந்து ஓடினா தான் உங்களை விரட்டும், அது பாட்டுக்கு அது ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பயந்துக்கிட்டே மரண பயத்தில் தான் அவங்க வாழ்வாங்க. சரியாக பேச்சு உச்சரிப்பு வராது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிங்கம், புலி இதை பற்றின சிந்தனையே தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் தெளிவாக பேச முடியாது. உங்களை யாராவது பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தெளிவாக பேசுவீங்களா? உங்களை பக்கத்தில் வந்து கத்தியை வச்சு குத்துறக்கா ஒருத்தர் இருக்காங்க, அப்போ நீங்கள் தெளிவாக பேசுவீங்களா? நடுங்குவீங்களே. அதனால் அவங்க இந்த காடுகளில் வாழுகிற மக்களுக்கு தெளிவான உச்சரிப்பே வராது, பழங்குடி மக்களுக்கு. இப்போ நாம் தெளிவாக பேசணும், நம்ம அன்பை நம்ம உணர்வுகளை பிறருக்கு புரிய வைக்கணும், கற்பனை திறன் வேணும், அதுக்கு அமைதியான சூழல் தேவை. அதனால தான் நம்ம சமவெளிகளுக்கு வர்றோம், சமவெளிகளுக்கு வந்து வாழ்கிறோம். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை பிடிச்சிருந்தால் அழுத்துங்க. ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.